வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி முட்டைக்கோசும் முட்டையும் வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி மீண்டும் மீண்டும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், 2 முட்டை, 3 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, கூடவே மஞ்சப்பொடி, உப்பு, மல்லிப்பொடி, சீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். இதில் காரத்துக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான் சேர்க்குறோம். பச்சை மிளகா வந்து ஒன்று காரமாகவும் காரம் கம்மியாகவும் இருக்கும். அது உங்களுக்கு ஏற்றின போல் கூட குறைய சேர்த்திக்கோங்க. இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம முட்டைக்கோஸை நல்லா ஃபைனாக நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயும் நீல வாக்கிலேயே கட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம முட்டைக்கோஸை நல்லா சன்னமாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. அதே போல் பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கோம், பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், முட்டையும் 2 உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கோம். அதில் எண்ணெய் காஞ்சதும் இப்போது நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திடலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதும் நம்ம பச்சை மிளகாயை சேர்த்திடலாம். இப்போ நம்ம சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த முட்டைக்கோஸு சேர்த்திடலாங்க. முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடி, உப்பு, சீரகப்பொடி, மல்லிப்பொடியை சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம ஒரு 1/4 டம்ளர், கால் டம்ளருக்கு கம்மியாக சும்மா ஒரு 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 1.5 கைப்பிடி அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து லைட்டாக தெளித்து விட்டுற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு வேக வைக்கலாங்க. கேபேஜ் வந்து ஆல்ரெடி அது வந்து தண்ணி காய் தான், அதனால தான் நம்ம கம்மியாக தண்ணி சேர்த்திருக்கோம். அதிகமாக தண்ணி சேர்த்துனோம்னா அப்புறம் குழஞ்சி போயிடும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக்காகிருக்கு. நம்ம தண்ணி கம்மியாக விட்டனால அதில் இருக்க தண்ணியிலேயே நல்லா குக்காகிருக்குங்க. நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துனோன்னா அப்புறம் கொஞ்சம் கொல கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணி கம்மியாக சேர்க்கறது. இப்போது இதில் நம்ம 2 முட்டையை சேர்த்திடலாம். முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கலாங்க. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, பச்சை மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா குறுமிளகையும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இங்கே பச்சை மிளகா தான் சேர்த்திருக்கேன், குறுமிளகு சேர்க்கலை. குழந்தைங்க பார்த்திங்கன்னா காய்கறின்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க. இப்போது இந்த மாதிரி முட்டைக்கோஸில் கொஞ்சம் முட்டையை கலந்து இது மாதிரி
டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு விருப்பமாக சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போது இந்த கேபேஜ் முட்டை போட்டு செஞ்சுருக்க இந்த பொரியலில் இதுலேயே கூட நம்ம கொஞ்சமாக ரைஸ் போட்டு அப்படியே கலந்து டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டைகோஸ் முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொத்தமல்லி தூவிடலாம். இதுலேயே கூட நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சாதத்தை போட்டு கலந்து குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாங்க. உங்களுக்கு இந்த முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.